வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.2ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கு. ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பக்கங்களாக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரம் பரப்பளவு என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு சதுரத்தின் பக்களவு 4 ஒரு பக்கமாக இருந்தால், அப்போ ஒரு சதுரத்தோட ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? S=1/4. 4 ஒரு பங்கு அப்படின்னு சொல்லனால 1/4. இப்போ இதோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். புதிய சதுரத்தின் பரப்பளவு. புதிய சதுரத்தின் பரப்பளவு equal to S into S சதுர அலகுகள் equal to S எவ்வளவு? 1/4 into 1/4 equal to இதை பெருக்கணும்னா அப்படியே 1/16. 4 நாளையும் பெருக்கிட்டு அப்படியே எழுத வேண்டியதான். புதிய சதுரத்தில் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்டனால இந்த 1/16 தான் மாற்றம் ஏற்படும் புதிய சதுரத்தில். ஓகேவா? கொஷினில் கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்